இங்க நேர மாசம் கர்ப்பமா இருக்கா ஒரு பெண்ணை கொல்றதுக்காக அவங்க கணவரே அடியாட்கள் அனுப்புறாங்க. இப்ப அவங்களுமே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்களுக்கு பிரசவ வலி வந்ததால இப்ப அங்க இருக்க வயசான தம்பதிகளே இவங்களுக்கு பிரசவம் பாக்குறாங்க. பிரசவத்துல இவங்களுக்கு அழகான 2 குழந்தை பிறக்குது. 2மே ஆண் குழந்தை. ஆனா குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்துல அந்த அம்மாவை இறந்து போயிடுறாங்க. இப்ப இந்த தம்பதிகளே அந்த குழந்தைங்களும் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க அவங்களுக்குமே உடம்பு முடியாம போய் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இதனால அந்த பசங்களும் அனாதை ஆயிடுறாங்க. யாராச்சும் பரிதாபப்பட்டா அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுதான் இந்த பசங்க வளர்றாங்க. இப்ப இவனுங்களுமே கொஞ்சம் பெரிய பசங்களாயிடுறாங்க. இவங்களும் தொடக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணும் இவ்வளவு அழுக்கா இருக்கீங்க, உங்களை எல்லாம் யார் வேலைக்கு சேர்த்ததுன்னு திட்டுறாங்க. இப்படி எல்லாருமே இவங்களை திட்டுறதால நம்மளும் அம்மா கிட்டே போயிடலாம்னு சொல்லி இவனுங்களே இப்போ ஒரு மலை உச்சிக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க பாரதிங்கிற பொண்ணை ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. அந்த சத்தம் கேட்டு இவங்களுமே போய் அவங்கள அடிச்சு போட்டு அந்த பாரதின்ற பொண்ணை காப்பாத்துறாங்க. பாரதிய மலை உச்சியில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சந்தேகத்தோட கேட்கும் போதுதான் இவனுங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் இவங்களோட அம்மா பேருமே பாரதின்னு தெரிய வருது. இப்ப அந்த பொண்ணுமே என் கூடவே என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுறா. இப்ப அம்மாவுமே பொண்ணு காணும்னு சொல்லி பதட்டத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அந்த அம்மாவும் இனிமேல் உங்களோட சேர்த்து எனக்கு 3 பசங்கன்னு சொல்லி அவங்கள ஏத்துக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே இல்லாம அனாதையா இருந்த இவங்களுக்குமே இப்போ ஒரு அழகான குடும்பம் பாரதியால கிடைச்சிருக்கு.